என்டிஏ துணை ஜனாதிபதி வேட்பாளரை பிரதமர் மோடி அனைவருக்கும் அறிமுகம் செய்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்தார் பிரதமர் மோடி. தற்போது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி என்டிஏ துணை ஜனாதிபதி வேட்பாளரை அறிமுகம் செய்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர் தேர்வு செய்ய இந்திய கூட்டணி எம்பிக்களும் இன்று ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. என்டிஏ சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் நிலையில் எதிர் வேட்பாளர் யார் என்றும் பெரும் எதிர்பார்ப்பானது தற்பொழுது நிலவி வருகிறது. தற்போது அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை அறிமுகம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் என்டிஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை என்டிஏ வேட்பாளர்கள் முன்னிலையில் பிரதமர் மோடி தற்போது அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் தற்போது வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். திருப்பூரை சேர்ந்த பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவின் ஆளுநராக 2024ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதியன்று பதவியேற்றார். அதற்கு முன்பு அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் பணியாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி முதல் மகாராஷ்டிரா ஆளுநராக அவர் பதவி வகித்து வருகிறார். இந்த சூழலில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்றது. இதில் வேட்பாளரை தேர்வு செய்யும் அதிகாரம் பிரதமர் மோடி, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பிரதமர் இல்லத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தொடர்ந்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்துக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்தார். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 21ஆம் தேதிக்குள் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களின் கூட்டம் நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார். சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி அவர் வாழ்த்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து நாளை அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு பொது வேட்பாளரை நிறுத்த முன்னதாக முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுவார் என ஏற்கனவே காங்கிரஸ் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அதன்படி கூட்டணியின் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மக்களவையில் 1 எம்பி, மாநிலங்களவையில் 5 எம்பிக்கள் இடங்கள் காலியாக இருக்கின்றன. தொடர்ந்து வரும் தேர்தலில் 782 எம்பிக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் தேர்தலில் வெற்றி பெற 50% எம்பிக்களின் ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி 391 எம்பிக்களின் ஆதரவை பெறும் வேட்பாளர் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்படுவார்.
நாடாளுமன்றத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 422 எம்பிக்களும், எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு 312 எம்பிக்களும் உள்ளனர். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் அந்த கூட்டணியின் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி காவ்யா.